பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் தூய்மை பணியாளர்கள் தற்போது 6வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி தற்போது தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 6வது நாளாக தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ரிப்பன் மாளிகையில் 6வது நாளாக தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த நேரலையில் செய்திகளை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் ஜெயலானி, தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? போலீசார் 200க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? வணக்கம் வருண்யா. தூய்மை பணியாளர்கள் கடந்த 6 நாட்களாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். பல பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்வது, மீண்டும் மறுதினம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை மேற்கொள்வது என தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்த நிலையில இன்றைய தினம் 6ஆம் நாளான போராட்டமான இன்றைய தினம் சென்னை ரிப்பன் மாளிகை மாநகராட்சி வளாகத்திற்கு உள்ளாகவே தூய்மை பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் தற்போது நேரடியாக காட்சிப்படுத்துவார். அதனை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை என்பது 9 அம்ச கோரிக்கைகள். அதில் பிரதான கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதே இவர்களது பிரதான கோரிக்கை. இதற்கு முன்பாக இருந்த திமுக ஆட்சியில் தற்போது ஒப்பந்த அடிப்படையில் நடைபெற்றக்கூடிய இந்த பணிகளையே தனியார் மயம் படுத்தும் போது 100 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு அதற்கு பிறகாகத்தான் தங்களது உரிமைகளை பெற்றார்கள். அதற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி வருவதற்கு முன்பாக தேர்தல் நேரத்தில் 5 ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் பணியில் ஈடுபட்டால் தங்களை பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆனால் தற்போது வரை இவர்களது பணி நிரந்தரம் செய்யவில்லை என்பதை தற்போது தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 6 நாட்களாக பாரிமுனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலும் தற்போது சென்னை மாநகராட்சி வளாகத்திற்குள்ளாகவே அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தை அமைதியான முறையில் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த 9 அம்ச கோரிக்கைகளில் பிரதானமாக பார்க்கப்படுவது பணி நிரந்தரம் மற்றும் மகப்பேறு விடுப்பு, மாதவிடாய் காலங்களில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் இதுவரையிலும் அரசு தரப்பில் நடைபெற்றிருக்கிறது. ஒன்று மாநகராட்சி ஆணையருடன் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை. அதற்கு பிறகாக அமைச்சர் ராஜ்மோகன் தரப்புல பேச்சுவார்த்தை ஈடுபட்டது. அந்த பேச்சுவார்த்தையிலும் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை என்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களிடம் கேட்கலாம். அம்மா வணக்கம். தொடர்ச்சியா ஏற்கனவே நீங்க இந்த பணியவே போராடி 100 நாள் போராடி தான் பெற்றீங்க. இப்போ இந்த போராட்டம் 6 நாளா எதற்காக? இந்த போராட்டம் எங்களுக்கு மகப்பேறு விடுப்பு வேணும், வார விடுப்பு வேணும், அப்புறம் எங்க சிஎம் நாங்க சந்திக்கணும், அப்புறம் எங்களோட கோரிக்கைகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி கோரிக்கைலாம் நாங்க வச்சிருக்கோம். பணி நிரந்தரம் மெயின், எங்களுக்கு பணி நிரந்தரம்ன்றது வேணும்ன்றதுக்காக கோரிக்கை வச்சு நாங்க போராடிட்டு இருக்கோம். சிஎம் சந்திக்கணும், எங்களோட ஒற்றை கோரிக்கை சிஎம் சந்திக்கணும். நாங்க எங்க தலைவர், மாநில தலைவர் பாரதி அண்ணனை கூப்பிட்டு அவங்க பேசணும். இன்னும் ஏன் பேசாதிருக்க? பனையூர்ல வர வச்சு எங்களை நைட்ல வர வச்சு பேசுனீங்க. இப்பயும் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க கிட்ட பேச மாட்டீங்க. நாங்க என்ன பண்ணோம்? எங்க கிட்ட பேசணுன்றது எங்களோட கோரிக்கை. அரசு தரப்புல இப்போ நீங்க 6 நாளா போராடுறீங்க. அரசு தரப்புல அழைச்சு பேசுனாங்களா, இல்ல என்ன பதில் சொல்றாங்க? அரசு தரப்புல கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. அமைச்சர் ராஜ்மோகன் சார் பேசினாங்க. நேத்து பேசிட்டு எல்லாத்தையும் நான் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லதவங்க எங்களுக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நேத்து எங்க தோழர் சொல்லிட்டாங்க, நாங்க சிஎம் பாக்குற வரைக்கும் எங்களோட போராட்டம் இருக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அரெஸ்ட் எல்லாம் இல்லன்னு சொல்லியிருந்தாங்க. எங்க போராட்டத்தை நாங்க அழகா முடிச்சிட்டு அமைதியான முறையில நாங்க முடிச்சிட்டு போலாம் தான் இருந்தோம். ஆனா எங்களை போலீஸ்காரங்க உள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி, இது எங்களோட அலுவலகம், இது உள்ள எங்களை வரக்கூடாதுன்றது கதவை சாத்துறாங்க. ஏன் கேட்டை பூட்டுறீங்க? நாங்க என்ன அப்படி பண்ணோம்? கேட்டை பூட்டினாலதான் இன்னைக்கு ஒரு அதிகாரி, போலீஸ் அதிகாரி எங்களை அனாவசியமான வார்த்தை பேசுறாங்க. யார் அவங்க? எதுக்கு அவங்க எங்களை அந்த மாதிரி வார்த்தை பேசலாம்? எங்களை தராதாரம் தெரியாததுங்கன்னு கேக்குறாங்க. நாங்க என்ன அப்படி தராதாரம் தெரியாது இருக்கிறோம்? பொறுத்தவரையும் கடந்த ஆட்சியிலையும் நீங்க 100 நாள் போராடினீங்க, இப்பவும் 6 நாளா போராடுறீங்க. காவல்துறையுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்குது. காவல்துறை அந்த ஆட்சியில இருக்க சொல்லவா, அவங்களே ஒரு அளவுக்கு மேலு. அந்த ஆட்சியில பண்றத இவங்க அதிகமா பண்றாங்க. இப்ப இவங்க எந்த இடத்துல போய் நிக்க கூட வேண்டான்றாங்க. இவங்க ஆட்சியில ரொம்ப அதிகமா இருக்கு.
நாங்க அப்படி என்ன கேக்குறோம் ஐயா? நாங்க எதுவுமே நாங்க வேலை செய்து இப்ப அவங்க வீட்டுக்குள்ளே அதிகாரி வீட்டுக்குள்ளே நாங்க போய் குப்பை எடுக்கிறோம். இப்ப அந்த குப்பை நாங்க எடுக்கலன்னா உங்க வீடு நாரமா நாராதா? நீங்க வந்து செய்வீங்களா? நாங்க செய்யற வேலையை நீங்க செய்வீங்களா? நாங்க அதெல்லாம் சகிச்சு கூட நாங்க அந்த வேலையை நாங்க செய்யறோம். எங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு எல்லா ஆட்சி வந்தாலும் இப்படிதான் நடக்குது. இது எதனாலன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நேத்து கான்ட்ராக்ட் எடுக்கிற அவங்களெல்லாம் பர்மிட் பண்றீங்க, சுடுகாட்டுல வேலை செய்யறவங்க, கரண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே நல்லது செய்யும் போது நாங்க உங்களுக்கு என்ன பண்ணோம்? நாங்க எதுவுமே செய்யல. நேரடியாகவே கேட்டோம். அதாவது பணி நிரந்தரம் என்பதுதான் இவர்களது பிரதான கோரிக்கை. மகப்பேறு விடுப்பு, மாதவிடாய் காலங்களில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு என்பதுதான் இவர்களது பிரதான கோரிக்கை. அதனை வலியுறுத்தி தான் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் கடந்த ஆட்சியில் காவல்துறையினர் எப்படி அணுகினார்களோ அதே போன்றுதான் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியிலும் போராட்டம் மேற்கொள்ள விடாமல் தொடர்ச்சியாக அடக்குமுறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே இது தொடர்பாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் இவர்கள் தரப்புல கோரிக்கை என்பதனை முன்வைத்து வருகிறார்கள். வருண்யா, ஜெயலானி களத்திலிருந்து நேரடி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.